எல்லா ரெஸ்பெக்டட் வியூவர்ஸுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி பேச போகுது. பொறுப்பு. நம்மளோட வாழ்க்கையில் இப்போ எந்த சூழ்நிலை இருந்தாலும், நம்மளோட கனவுகள் எவ்வளவோ பெருசாக இருந்தாலும், நாம் அதை சாதிக்க வேண்டியது, அந்த சூழ்நிலையை ஓவர் கம் பண்ண வேண்டியது நம்மளுடைய மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற இந்த ஒரு சவாலுக்கு நிறைய பேர் ரீசனாக இருக்கலாம். ஒரு வேளை ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கலாம், ஒரு வேளை அப்பா அம்மா இருக்கலாம், ஒரு வேளை இன்டர்னல் பொலிட்டிக்ஸ், ஆஃபீஸில் நடந்துகிட்ருக்கிற ஒரு இன்டர்னல் பொலிட்டிக்ஸ், இல்லை நம்மளை யாராவது பிஸ்னஸில் ஏமாற்றி இருக்கலாம், நம்மக்கிட்ட யாராவது லோனை வாங்கி திருப்பி கொடுக்காமல் ஃப்ராட் பண்ணியிருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் இன்னொருத்தருடைய பிஸ்னஸ், இன்னொருத்தருடைய வாழ்க்கை, அவங்களோட வீடு, அதில் நாம் எதுவும் பண்ண முடியாது. நம்மளால் பண்ண முடியுது நம்மளுடைய பிஸ்னஸ், நம்மளுடைய வீடு, நம்மளோட வாழ்க்கை, அதில் தான் நம்மளால் மாற்றத்தை கொண்டு வர முடியும். யோசிங்க, இன்னொருத்தருடைய கேரக்டரில் நாம் என்ன பண்ண முடியும்? நாம் ஒரு வேளை ஒதுங்கி போனோம், அவங்கள அவாய்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா நாமளும் அவங்கள மாதிரியே சண்டை போடுறோம். இது மட்டும்தான் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் இப்போ நடக்கிற எல்லா விஷயமும் என்னோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இதில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டியதும் என்னுடைய மட்டும் பொறுப்புன்னு நாம் நினைக்கும்போது நம்மளால் நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸை அப்ளை பண்ண முடியும். அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டேக் சார்ஜ் ஆஃப் யுவர் லைஃப். நீங்கள் எதில் இருந்தாலும், நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் சிச்சுவேஷன்ஸ் எதுவாக இருக்கட்டும், படிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அது மட்டும்தான் உங்களுடைய பொறுப்பு. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் ஒரு வேலையில் இருந்தால் அதில் முன்னேற்றத்துக்கு வர வேண்டியது, புது வேலை கிடைக்க வேண்டியது, இது எல்லாமே என்னுடைய பொறுப்பு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அதில் ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ண முடியும். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்கும்போது நம்மளால் ஐடியாஸ் அதை யோசிக்க முடியும். என்ன பண்ணிக்கலாம், எப்படி இந்த ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நம்மளால் ஐடியாஸ் கொடுக்க முடியும். இப்போ ஒரு 5 வருஷமாக இல்லை ஒரு 2 வருஷமாக பரவாயில்ல, ஒரு 1 இயராக நீங்கள் உங்களோட லைஃப்பை கொஞ்சம் எப்படி போயிட்டுருக்குன்னு ஒப்சர்வ் பண்ணுங்கள். 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இருந்த அதே வேலையில், அதே சேலரியில், எந்த இன்க்ரிமெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் போயிட்டே இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை, லைஃப்பில் எந்த மாற்றமும் இல்லை, ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனில் எந்த சேஞ்சும் இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இருந்த அதே ரெண்டட் ஹவுஸ், அதே மாதிரி லோன், இஎம்ஐ பிரச்சனைகள், ஹெல்த்லேயும் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஒரு நாள் நல்லாயிருக்கு, ஒரு 5 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்குது, இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் போயிட்டே இருக்குது. ரிலேஷன்ஷிப்பும் 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லார் கூடயும் சண்டையில் இருந்த, ஃபேமிலி கூட பிரச்சனை, பசங்க கூட பிரச்சனை, எதுவும் இன்னும் சரியாயிட்டு இல்லைன்னா நம்மளோட சின்ன கேரக்டர் கூட அப்படி தான். நீங்கள் 20 வயசில் நீங்கள் ரொம்ப கோபமாக இருந்தீங்க, எல்லார் கூடயும் கோபப்பட்டு ரொம்ப ஒரு அமைதியே இல்லாத ஒரு கேரக்டராக இருந்து. ஆனால் இப்போ நீங்கள் 30 வயசில் இருக்குது, இப்போவும் நீங்கள் அந்த மாதிரி கோபத்தில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் திருப்பி பார்க்கும்போது உங்களோட லைஃப்பில் எந்த ஏரியாஸும் சேஞ்ச் ஆகிட்டு இல்லைன்னா கண்டிப்பாக இது டைம்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் என்னை அப்கிரேட் பண்ண வேண்டிய, எனக்குள்ளேயே மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு டைம் இதுன்னு முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சாதான் நம்மளுடைய டிசையர்ஸ் என்ன, நான் எதை சாதிக்கணும்னு நம்மளால் நெக்ஸ்ட் யோசிக்க முடியும். இப்போது எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு, ஆனால் ஃப்யூச்சரை பற்றி உங்களுக்கு எதுவும் பிளான் இல்லை. அப்போவும் நீங்கள் யோசிக்கணும், நான் என்ன பண்ணிக்கலாம், நான் ஃப்யூச்சரில் இன்னொருத்தரை ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோட எந்த கனவை நான் இனிமேல் சாதிக்கலாம், இந்த மாதிரி யோசிச்சுட்டு மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய டைம். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. 2வது இதுக்காக டிசையர்ஸ், உங்களோட டிசையர்ஸ் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக ஆக்ஷன் பிளான் செட் பண்ணுறது. நாம் ஒரு ஆக்ஷன் பிளான் ஒரு வாட்டி செட் பண்ணால் ஒரு வேளை பத்தாது. அது நிறைய வாட்டி கரெக்ட் பண்ணி, இன்னும் மாற்றத்தை கொண்டு வந்து, இன்னும் நிறைய புது புது ஐடியாஸ் அப்ளை பண்ணி, நிறைய வாட்டி அதில் ஒர்க் பண்ண தேவையாக இருக்கும். அதனால் அந்த ஆக்ஷன் பிளானை செட் பண்ணிக்கோங்க. நம்ம இது கோல்ஸோட வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருக்கு. உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ திருப்பவும் போய் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் கோல்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டிசையர்ஸுக்கு ஒரு தேவையான ஒரு ஆக்ஷன் பிளானை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சிலதை நாம் அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நாம் ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது, அது நல்லதாக இல்லை, நம்மளுக்கு எந்த க்ரோத்தும் கொடுக்கல, ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக நாம் அதை அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது ஃபேமிலியில் மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், வெளியில் யாராவது இருக்கலாம். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு ஒரு க்ரோத் கொடுக்கலன்னா, நம்மளை
சப்போர்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக நாம் அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஹேபிட்டும் அப்படி தான். நம்மளுக்கு க்ரோத் கொடுக்காத எல்லா ஹேபிட்டையும் நாம் அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம கோபப்படுற ஒரு நேச்சராக இருக்குது. அந்த கோபம் நம்மளுக்கு என்னதை கொடுக்குது? ஏதாச்சும் க்ரோத்தை கொடுக்குதா? ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்குதா லைஃப்பில்? கண்டிப்பாக கோபம் எந்த பெனிஃபிட்டும் கொடுக்காது. அதனால் அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தாகணும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவில் எதை அவாய்ட் பண்ணிக்கணும், எதை உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு அப்கிரேட் பண்ணணுங்கிறத நீங்கள் புரியணும், நீங்கள் யோசிக்கணும். நினைவுகள் இம்பார்ட்டண்ட். அதனால் அவாய்ட் பண்ண வேண்டியதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் உங்களோட க்ரோத்தை அசஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போது கோல் லிஸ்ட்டில் நாம் அது தெளிவாக சொல்லியிருக்கு. இது அதுக்கு தான் நம்ம மெஷரபிள்னு சொல்லுது. அக்கௌண்டபிலிட்டி தேவை அதுக்கு. இப்போ நீங்கள் இங்கிலீஷ் படிக்கணும்னு ஒரு கோல் செட் பண்ணியிருக்கிறதா இருந்தால் 6 மந்த்ஸுக்கு அப்புறம் நீங்கள் அதை அசஸ் பண்ணி பார்க்கணும். நான் படிச்சுதா இந்த 6 மந்த்ஸ் நான் ஒரு பேமெண்ட் கொடுத்து ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணேன், இல்லை அதுக்காக ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், அதில் ஏதாவது ரிசல்ட் இருக்கா, நான் அதை யூஸ் பண்ணி என்னோடய ஃபீஸ் கொடுத்தது, என்னோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணது நான் யூஸ் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி இது ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த விஷயம் சொல்லுது. இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் எல்லா ஏரியாவிலையும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு க்ரோத் இருக்கான்னு நீங்கள் உங்களையே அசஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக நம்மளோட கோல்ஸ் எல்லாமே வெளியில் வெயிட் பண்ணுது. நாம் எதை நேசிக்குதோ அது நம்மளையும் நேசிக்குது. நாம் எந்த மாதிரி ஒரு வேலை வேணும், எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் ஒரு க்ரோத் வேணும் நாம் நினைக்குதோ அதுவும் வெயிட் பண்ணுது. அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது, அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. நாம் அந்த ஒரு வைப்ரேஷனுக்கு நாம் ரீச் ஆகணும்னா நம்ம ஒரு சிலதை விட்டுடணும், ஒரு சிலதை அப்கிரேட் பண்ணிக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கோலை, உங்களோட எல்லா டிசைரையும் இந்த 2026 இல்லை கூடிய சீக்கிரம் சாதிக்கிறதுக்கு தேவையான பிளான்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்மளோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு வரணும்னா கண்டிப்பாக அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோடது தான் இருக்கணும். நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து தான் இருக்கணும். அது ஒரு வேளை இம்பர்ஃபெக்டாக இருக்கலாம், நம்மளுக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம் என்ன பண்ணிக்கணும், எந்த ரோடில் நாம் கரெக்டாக ட்ராவல் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு வேளை நம்மளுக்கு இப்போ கிளியராக இருக்காது. ஆனால் கண்டிப்பாக நாம் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ரோடாக நம்மளுக்கு முன்னாடி கிளியராக வரும், ஒவ்வொரு டோராக ஓப்பனாகி வரும். அதுக்காக உங்களுடைய ட்ராவலை, உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட கோல்ஸ், உங்களோட ரொம்ப க்ளோரியஸான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. உங்களோட கனவுகள் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. உங்களுடைய எல்லா ட்ரீம்ஸும் உங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்கு. அதனால் அதுக்கு தேவையான எல்லா ஸ்டெப்பையும் எடுத்துக்கோங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம், இன்னொரு புது விஷயத்தோடு நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.